வணக்கம். நான் சாய் மித்ரா. இன்று நான் திருவள்ளுவர் மற்றும் திருக்குறள் பற்றி பேசப் போகிறேன். திருவள்ளுவர் ஒரு சிறந்த தமிழ் புலவரும் திருக்குறளை எழுதியவரும் ஆவார். அவர் உலகம் போற்றும் அறிஞராக மதிக்கப்படுகிறார். திருக்குறள் என்னும் நூலில் 1330 குறட்பாக்கள் மற்றும் 133 அதிகாரங்கள் உள்ளன. இந்த நூல் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களையும் கொண்டு உலகளாவிய நெறிமுறைகளை விளக்குகிறது. அவரது பெற்றோர் ஆதி மற்றும் பகவன், மனைவி வாசுகி. திருவள்ளுவர் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தாலும் அவரது கருத்துக்கள் இன்றும் நமக்கு பயனுள்ளதாக உள்ளன. திருவள்ளுவர் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கி. மு. 400 முதல் கி. பி. 100 வரை வாழ்ந்ததாக கருதப்படுகிறார். தமிழக அரசு கி. மு. 31 திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்கமாக கணக்கிடுகிறது. திருவள்ளுவர் எழுதிய நூல் திருக்குறள். திருக்குறள் என்பது 2 வரிகளில் வாழ்க்கையின் நல்ல கருத்துக்களை சொல்லும் நூல். வாழ்க்கை நெறிகளை சொல்லும் நூல். அறம், பொருள், இன்பம் ஆகிய முப்பால்களை பற்றி உலகளாவிய நெறிமுறைகளை விளக்கும் நூல். திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள் வீதம் மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்ட ஒரு தமிழ் நூல் ஆகும். இது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், பொருட்பால் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள். ஒவ்வொரு குறளும் மிகவும் சுருக்கமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். அறத்துப்பால் நல்லொழுக்கமும் நல்ல நடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. நம்மை நல்ல மனிதர்களாக வாழ வழிகாட்டுகிறது. பொருட்பால் வாழ்க்கையை சரியாக நடத்த கற்றுக் கொடுக்கிறது. உழைப்பு, நேர்மை, நல்ல நட்பு ஆகியவற்றை இந்த பகுதி கூறுகிறது. இன்பத்துப்பால் அன்பின் முக்கியத்துவத்தை கூறுகிறது. அன்பு இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருக்குறளுக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. அவற்றில் முக்கியமானவை உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, திருவள்ளுவம். இவை வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் விளக்குவதாலும் பொதுவான அறநெறிகளை போதிப்பதாலும் தமிழ் இலக்கியத்தில் தனித்துவம் பெறுவதாலும் இப்பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. குறள் உதாரணம் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தை முதல் எழுத்தாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் ஆதிபகவனை முதன்மையாக கொண்டது. குறள் உதாரணம் 2. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையையும் சிறப்பையும் தருவதால் அந்த ஒழுக்கமானது உயிரை விடவும் மிக உயர்ந்ததாக கருதப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். குறள் உதாரணம் 3. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவர்ந் தற்று. பொருள்: இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை பயன்படுத்தாமல் கடுமையான சொற்களை பேசுவது, நல்ல கனிகள் இருக்கும்போது அவற்றை பறிக்காமல் பழுக்காத காய்களை பறித்து தின்பதை போன்றது. திருக்குறள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சிறந்த நூல் ஆகும். இது நல்லொழுக்கம், அன்பு மற்றும் மனிதநேயத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதனால் திருக்குறள் உலகம் முழுவதும் புகழ் பெற்றுள்ளது. திருக்குறள் அன்பு, நட்பு, உண்மை, அறிவு, தலைமை பண்பு, நல்ல ஒழுக்கம், பிறரிடம் அன்பு, நேர்மை மற்றும் பொறுப்பு, இல்வாழ்க்கை நெறி, பிற உயிர்களை போற்றுதல் போன்ற பல நற்பண்புகளை வலியுறுத்துகிறது. மனிதர்கள் எப்படி சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறது. திருக்குறள் ஒரு வாழ்வியல் வழிகாட்டி நூல். அது அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகளில் அறிவு, ஒழுக்கம், கடமை, அன்பு, நட்பு, தன்னடக்கம், பொறுமை போன்றவற்றை வலியுறுத்தி தனிமனிதன் முதல் சமூகம் வரை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பாடங்களை அளிக்கிறது. இது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைக்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நீதிகளை கொண்டுள்ளது. மகிழ்ச்சியான, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.